தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. இன்னும் சில உள்நாட்டு செய்திகள். பிரஜைகள் முன்னணியின் செயலாளராகவும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெய் ஸ்ரீரங்கா நோவுட் ராக்வுட் தோட்டத்திற்கு இன்று விஜயம் செய்திருந்தார். நோவுட் ராக்வுட் தோட்டத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்கா இன்று விஜயம் செய்தார். இதன் போது பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்காவிற்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருக்கு ஓட்டு கேட்டு வராமல் சிறிய நிகழ்வுக்கு சரி வந்த முதலாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீரங்கா அவர்கள் ஆவார். இதனைத்து நாம் மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றோம். தோட்ட பாதை வரும்போது கண்டிருப்பார்கள் எவ்வளவு தூரம் சீர்கேட்ட நிலைமையில இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கிருந்து செல்லும் பாடசாலை மாணவர்கள் எவ்வளவு தூரம் சிரமத்துக்கு மத்தியிலே பணியை சென்றாலும் அங்கு வாகனங்கள் நிறுத்தப்படுவதில்லை. எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பாடசாலைகளுக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் அறிய தருவதற்காக வேண்டியதான் நேரடியாக ஐயா இங்கு வருவார் என்று எதிர்பார்த்தோம். இன்று வந்திருக்கின்றார். இதற்காக மிகவும் நன்றி விடுவதற்காக நாங்கள் இருக்கின்றோம். இந்த நாட்டுக்கு நாங்கள் 180 வருடங்களாகிவிட்டது. தேசிய அரசியலிலே இன்று பெரிய பதவிகளை வைக்கின்றோம். நாங்கள் தேசிய அரசியலை பாதித்து எங்களுடைய மக்களை கரை சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த இந்திய வம்சவாளிகளின் அரசியல் தலைமைத்துவம் இன்று தடுமாறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே முதலாவதாக மனிதனுடைய அடிப்படை ஒழுங்கான ஒரு வீடு இருக்கணும். அந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு வந்தா நிம்மதியா படுக்கிறதுக்கு ஒரு படுக்கை இருக்கணும். இது கூட எங்கள்கிட்ட இல்ல. அதான் உண்மை, யதார்த்த உண்மை. ஆகவே வருகின்ற காலத்திலேயே சரி, நீங்க சிந்திக்கல. இதெல்லாம் 50,000 ரூபாய் நட்டம் வந்தா அண்டனி கடையை மூடிடுவாராம். ஆனா இந்த சம்பள பிரச்சனை வார நேரம் இந்த ஒவ்வொரு தொழிற்சங்கங்களும் சொல்லுது பெயில கொடுக்கிற கம்பெனிகளுக்கு நட்டம் வருது. அப்ப ஏனையா மூடாம வச்சு கொண்டிருப்பீங்க? மூடலாமே. சம்பள பிரச்சனை வார நேரம் எங்களுக்காண்டி பேச வேண்டிய தொழிற்சங்கங்கள் இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிமை சாசனமான கூட்டு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டு அவர்களுக்கு தேவையான சம்பளத்தை பெறாமல் முதலாளிமாருக்கு லாபம் வரக்கூடிய சம்பளங்களை இட்டு செல்கின்றது. அதற்கு சொல்றது கவனம். இதுக்கு வச்சு கேட்டா கம்பெனியை மூடிடுவான், தொழில் உங்களுக்கு இல்லாம போயிடும். எவனாவது 50 வருஷத்துல அவர்தான் இந்த கம்பெனி மூடி இருக்கு. இந்த சுப்ரீம் ஒரு கம்பெனியை மூடினதா தெரியலையே. அவங்களும் எங்களுக்கு போய் சொல்றாங்க. பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்காவின் கல்விக்கு முதன்மை செய் திட்டத்தின் கீழ் இதன் போது பாடசாலை மாணவர்களுக்கு அப்பியாச கோப்பைகளும் பகிர்ந்து அளிக்கப்பட்டன.